अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद वमा आताकुमुर रसूलु फ़ख़ुज़ूहु वमा नहाकुम अन्हु फ़ंतहू। वक़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अल-मरअतु औरतुन इज़ा ख़रजत मिन बैतिहा इस्तशरफ़हा अश-शैतान औ कमा क़ाल अलैहि सलातु वस्सलाम। सदक़ल्लाहु मौलाना अज़ीम व सदक़ रसूलुहु नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மதுரை மாத்தூரிலே மிக அற்புதமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு நிஸ்வான் அரபு கல்லூரியின் 11ஆம் ஆண்டு நிறைவு விழா, 7ஆம் ஆண்டு ஆலிமா பட்டமளிப்பு விழா, மக்தப் மதரசா மாணவிகளின் ஆண்டு விழா என்று முப்பெரும் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஹாஜி SAM லியாக்கத் அலி கான் அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கிற சமூகத்தின் முன்னோடிகள், கிராத் ஓதிய, கீதம் இசைத்த, வாழ்த்துறை வழங்கிய ஆழின் பெருந்தகைகள், எனக்கு முன்னால் அழகாக சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற எங்கள் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த காசிம் ஹஸரத் அவர்களுடைய மகனா, நாஃபியுல் உலூம் அரபு கல்லூரியினுடைய துணை முதல்வர் மௌலானா மௌல்வி ஹாஃபில் அல்-ஹாஜ் எம் முஸ்தபா கமாலுத்தீன் நிசாமி காசிமி ஹஸரத் அவர்களுக்கும், மிக அழகான முறையிலே தனக்கே உரித்தான பாணியில் அழகிய கருத்துக்களை எடுத்துரைத்த டவுன் ஹால் ரோடு பள்ளிவாசலினுடைய தகுதிமிக்க இமாம் மௌலானா ஹாஃபில் ஹாஜி முஹம்மது ரஃபீக் மிஸ்பாஹி ஹஸரத் அவர்களுக்கும், அற்புதமான முறையிலே சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் அள்ளி தெளித்து சாரலை போன்று எல்லோருடைய இதயத்திலும் பதிய வைத்திருக்கிற நாஃபியுல் உலூம் அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் மௌல்வி ஹாஃபில் அல்-ஹாஜ் எம் அப்துல் அஜீஸ் ரசாதி MA MPhil ஹஸரத் அவர்களுக்கும், நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்க ஊராக இருக்கிற மானாமூனா கோவிலூரில் அவர்களின் தகப்பனார் நீண்ட நாள பேராசிரியராக இருந்தார்கள் அப்துல் ரஹ்மான் ஹாஜி அவர்கள், அவர்களுடைய குழந்தை மகனார் இந்த பள்ளியினுடைய இமாம், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மௌல்வி ஹாஃபில் ஹாஜி ஷேக் அப்துல்லா நாஃபிஇ ஹஸரத் அவர்களுக்கும், நிஸ்வான்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிற ஆய்வாளர்களாக இருக்கிற முகமது ஹனீஃபா மிஸ்பாஹி ஹஸரத் அவர்கள், அமானுல்லா ஃபாசில் மன்பஹி ஹஸரத் அவர்கள், சையத் இப்ராஹிம் சஅதி ஹஸரத் அவர்களுக்கும், எம்மோடு வருகை தந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹாரூன் தாவூதி ஹஸரத் அவர்கள், அவர்களின் சகோதரர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர் கண்ணியத்திற்குரிய மணப்பாறை சிராஜுத்தீன் ஹஸரத் அவர்களுக்கும், துஆ ஓதை இருக்கிற தன்னுடைய வாழ்க்கை முழுக்க இல்மே நாஃபிஅக்காக அர்ப்பணித்து அரபமே தெரியாமல் வேறாய் வாழ்ந்து
இன்றைக்கு நிறைய சாதனைகளை செய்திருக்கிற கண்ணிய முகமது தாஜுத்தீன் ஹசரத் அவர்களுக்கும் வருகை வந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆண்போர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், பட்டம் வாங்குகிற பெண்மணிகள், உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக நிறைய பேர் வந்து சலாம் சொன்னாங்க, ஒரு பதிலும் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இங்கு சிறப்புக்கு மேல் சிறப்பு சேர்த்திருப்பது இந்த மாணவர் கண்மணிகள். அழகான சிறு வயதிலேயே தலப்பாகையோடு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதை விட பேர் ஆற்றலும் பெரும் சிறப்பும் தமிழகத்தில் எங்கும் காண கிடைக்காத மாற்றுத்திறனாளிகளாய் இருந்து கொண்டு மார்க்கத்திற்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கிற மாபெரும் மாமேதைகள். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா அருளையும் வழங்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக அவர்களையும் இங்கு நாம் நினைத்து நன்றி கூறிக்கொண்டு, சமூகத்தில் என்ன நடக்கிறது, ஒருத்தரை விட்டுட்டா கோச்சுக்குவாரு அப்துல் அஜீஸ் ஹசரத் அவர்கள், என்னுடைய அருமை மாணவர். இன்றைக்கு சமூகத்தில் என்ன நடக்கிறது, சமூகத்தை ஒருங்கிணைப்பதற்கும் இந்த சமூகம் சீராக அமைவதற்கும் பெண்களினுடைய சீர்திருத்தம் அவசியம் என்ற அழைப்பிலே எனக்கு சமூக சீர்திருத்தத்தில் பெண்களின் பங்கு என்றொரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சமூகம் போகிற வழி என்ன, அதை காக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு பட்டம் வாங்குகிற பெண்மணிகளுக்கு உண்டு. குடும்பத்திலிருந்து தான் சமூகம் உருவாகிறது. அப்ப இந்த குடும்பம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஒரு சில நிகழ்வுகளின் மூலமாக சொல்லிக்கொண்டு, சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்திய பெண்கள் யார், எப்படி உருவாக்கினார்கள் என்ற செய்திகளையும் உங்களோடு நான் பகிர்ந்து இன்ஷா அல்லாஹ் 2 மணிக்கு உள்ளாகவே முடித்து சொன்ன நேரத்தில் தொழுகை நடக்கும் என்ற உத்தரவாதத்தோடு சில செய்திகளை உங்களிடத்திலே சொல்லிக் கொடுக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு சமூகத்தில் என்ன நடக்கிறது? ஒரு பக்கம் இஸ்லாமிய பெண்மணிகளினுடைய கையிலே எப்பொழுதும் செல்போன். இளைஞர்கள், யுவதிகள், செல்போன் யாரிடத்திலே இல்லையோ அவர்கள் தான் இன்றைய கால அவுலியாக்கள். அவுலியாக்களுக்கெல்லாம் தனியா போக தேவையில்லை. காலேஜில் படிக்கிறாரு, ஆனா அவருக்கு செல்போன் இல்லை, அவங்க தான் அவுலியா. இன்றைக்கு இல்லை. ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு சாட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. யாரோடு? நான் திருமணம் முடிக்காத பெண்களை சொல்லவில்லை. திருமணம் முடித்த பெண் சாட் செய்கிறாள். பாத்ரூமிலே சாட்டிங் நடக்கிறது. புருஷன் பொண்டாட்டி கூட பாத்ரூம்ல ஒண்ணா இருக்கிறது இல்லை. எங்கேயாவது ஒண்ணா இருப்பாங்களா? ஆனா பாத்ரூமிலே கூட நல்ல கணவன், நல்ல மனைவி, அழகான குடும்பம். ஆனால் இந்த பெண்மணி சாட்டிங் செய்கிறாள். தொலைக்காட்சிகள் இப்படி உருவாக்கி வைத்திருக்கிறது. நான் எங்கோ நடப்பதல்ல, தமிழகத்தில் நடப்பதை சொல்லுகிறேன். காரணம் கேட்டா, புருஷன் எப்பயுமே உம்முன் இருக்கிறாரு. ஆனா இந்த ஸ்டேட்டஸ்ல பார்த்து அவர்கள் இழித்த முகத்தோடு, சிரித்த முகத்தோடு பார்த்த உடனே தன்னை விட்டு விடுகிறாங்க. சாட்டிங் நடக்கிறது. இரவு 2 மணிக்கு 3 மணிக்கு கணவன் அருகில் இருக்கிறான், ஆனால் இன்னொருவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது நம் சமூகத்தில் நடக்கிற கொடுமை. அன்பிற்குரியவர்களை, இன்னொரு பக்கம் வறுமை. இதையும் நாம் கண்டுகொள்வதில்லை. வெறும் 5000 கடன் வாங்கி கொடுக்க முடியாமல், வட்டி கடன் வாங்கி கொடுக்க முடியாமல், வட்டி கொடுத்தவனுக்கு தன்னை கொடுத்து குடும்ப பெண் மனம் வலிக்கிறது. போன் பண்ணுகிறார்கள். ஹசரத், எனக்கு 2 பொம்பளை பிள்ளை, 18 வயசு 21 வயசு, நீங்க வந்து உங்க வீட்டுல கூட்டு போய் வளர்த்துக்கங்க. எனக்கு பணம் கொடுத்தவர் அந்த பெண் பிள்ளைகளோடும் தவறாக நடக்க முயற்சிக்கிறார். கூட்டு போயிடுங்க. நான் சோரம் போய்விட்டேன், என் பிள்ளைகளையாவது பாதுகாத்தவன். நம்முடைய இஸ்லாமிய பெண்ணுக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள், ஒரு 5000 ரூபாயை கொடுத்து காப்பாற்றுகிற சமூகம் இல்லையா இங்கே? ஏன் இந்த அவலம்?
மார்க்கம் தெரிந்து வாழ்கிறோமா அல்லது மார்க்கம் தெரியாமலேயே இன்றைக்கு சமூகம் சென்று கொண்டிருக்கிறதா? இன்னொரு பக்கம் குடும்பத்திற்குள்ளே ஏராளமான பிரச்சனைகள். எப்படியாவது தனி குடித்தனம். இன்னைக்கு கல்யாணம் பண்ணும் போதே தனி குடித்தனம் வருவாரா மாப்பிள்ள? முதல்ல கூட்டு குடும்பமானு கேட்டு கல்யாணம் பண்ண நிலைமை மாறி போய் எல்லாரும் இருந்தா தான் புள்ள சந்தோஷமா இருக்கும் என்ற நிலை மாறி போய் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், கூட்டு குடும்பத்துல கொடுத்தா எல்லாம் கத்துக்கும் புள்ள, சந்தோஷமா வாழும் புள்ள என்பது மாறி இன்றைக்கு கல்யாணத்தை அன்றைக்கே கேட்கிற அவலம். தனி குடித்தனம்னா பொண்ணு கொடுக்கலாம், இல்லைன்னா கிடையாது. எவ்வளவு அவலங்கள்! கல்யாணம் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்பி பிள்ளையோடு சேர்ந்து கொண்டு பெற்றோர்களை கவனிக்காத கணவன்மார்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? இந்த பெண் தன் பெற்றோர்கள் தன் கூட பிறந்தவர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கணவனின் பெற்றோருக்கும் கணவனின் உடன் பிறந்தவர்களுக்கும் இல்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக தமிழகத்தில் நிலவி வருகிறது. இதையும் தாண்டி இன்றைக்கு ஆஃப்ரண்ட் கலாச்சாரம் என்ற ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது. இது எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு பரவி இருந்து கொண்டிருக்கிறது. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி, எல்எம்எல் மாதிரி இதுவும் பரவி. காலேஜில் நம்ம படிக்க வைக்கணும்னு எல்லோருமே ஆசைப்படுகிறோம். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் படிக்கணும்னு. ஆனா இன்னைக்கு காலேஜினுடைய மேல்மட்ட ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? ஆணுக்கு பெண் ஃப்ரெண்ட் இருக்க வேண்டும், பாய்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க வேண்டும், கேர்ளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்க வேண்டும். இல்லை என்றால் காலேஜில் படிப்பதற்கு அவர் தகுதி இல்லை. இல்லையா? தகப்பனாரே கேட்கிறார், நான் பொம்பளை பிள்ளைட்ட இஸ்லாமிய தகப்பனார், ஏமா உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு அந்த குடும்பம் விளங்குமா? ஆனா நம்ம தகப்பனார் கேட்கிறார், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? சென்னையிலே ஒரு பெண்ணுக்கு திருமணம், மாப்பிள்ளை பார்க்கப்படுகிறது, எல்லாம் நடந்து முடிகிறது. அந்த பெண் தகப்பனாரிடத்திலே சொன்னது, நீங்கள் பார்த்த மணாளரை மணமுடிக்க நான் தயாராக இருக்கிறேன், ஒரே ஒரு கண்டிஷன், என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் எப்பொழுதும் என்னுடைய பெட்ரூம் வரை வருவதற்கு அனுமதிக்க வேண்டும். என் பாய் ஃப்ரெண்ட் எந்த நேரத்திலும் அவன் வருவான், நாங்கள் எங்களுக்குள் எல்லா விஷயங்களையும் ஷேர் செய்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களை, இந்த கலாச்சாரம் மிக வேகமாக பரவி வருகிறது. இன்றைக்கு இன்னொரு பக்கம் தொக்கி நிற்கிறது. 27, 28 வயதை தாண்டி 30 வயதை தாண்டிய பெண்கள் கூட திருமணம் முடிக்காமல் பெண்ணும் பெண்ணும் நண்பர்களாக வாழுகிற கலாச்சாரம் இன்றைக்கு தமிழகத்திற்குள் நுழைந்திருக்கிறது. இப்படியெல்லாம் ஏராளமான பிரச்சனைகள் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் நிஸ்வான் அவசியமா இல்லையா? அடுத்த தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு. உண்மையிலேயே நான் பாராட்டுகிறேன். இந்த பட்டம் வாங்குகிற பெண்மணிகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள், உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த கணவன்மார்கள் பாக்கியசாலிகள், பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹுவாலும் ரசூலாலும் பாராட்ட தகுந்தவர்கள் என்று நான் மனமாற பாராட்டிக் கொள்கிறேன். இதற்கு யாரெல்லாம் உடலால், உள்ளத்தால், பொருளால் தியாகம் செய்தார்களோ அத்துணை பேர்களுடைய தியாகத்தையும் அல்லாஹ் அங்கீகரித்தருள்வானார். இப்பொழுது பட்டம் வாங்குகிற பெண்மணிகளுக்கும் வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேர்களுக்கும் சமூகத்தை சீர்படுத்திய பெண்கள் அஷ்ரு உம்மஹாத் அப்படின்னே ஒரு கிதாப் இருக்கு. அந்த கிதாபை மட்டும் லேசா புரிஞ்சு உங்கள்கிட்ட கொடுத்தாங்க. அஷ்ரு உம்மஹாத், உம்மு என்று வருகிற 10 தாய்மார்கள், அவங்க பேரே என்று வரும். உம்மு ஐமன், உம்மு குல்சூம், இதை போல உம்மு ஹபீபா, உம்மு சலமா, உம்மு சுலைம், உம்மு குல்சூம், உம்மு தஹ்தா, உம்மு ஹதீம், உம்மே கஃபாரா, உம்மே கஃப்ரா. அன்பிற்குரியவர்களே, இப்படி 10 உம்முக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் அழகான சில பாடங்களை தருகிறார்கள். அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுல முதல்ல உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா,
நம்முடைய பெண்கள் ரோல் மாடலாக உம்மு ஐமன் பேர் வைக்கிறதே பறக்கத்து. ஆனா நாம நிறைய பேர் வைக்கிறோம், உம்மு ஐமன்ங்கிற பேர் எங்கேயுமே காணோம். உம்மு ஐமன் இல்லையா? ஒருத்தர் பேர்ல வித்தியாசமா வைக்கிற பழக்கம் எல்லாம் வந்துருச்சு. ராமநாதபுரத்துல இந்த சாத்தாங்குளத்துக்கு போகும்போது ஒருத்தருக்கு பேரு, ஊர் தலைவருக்கு பேரு ரசூலுல்லா. அப்ப செயலாளர் ரசூலுல்லாவான்னு, தலைவர் காபத்துல்லான்னா செயலாளர் ரசூலுல்லா தானே இருக்கணும் இல்லையா? இப்படி பேர் விதவிதமாக பேர் வைக்கிற காலத்திலே உம்மு ஐமன் யார்? அந்த உம்ம பொருட்களை விட்டு சென்றார்கள். அதில் ஒன்று உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா. ஆமினா பெருமானாரினுடைய தாயார் வஃபாத் ஆகிற போது, நான் 5-6 வயசுல வஃபாத் ஆகிற போது உம்மு ஐமன் இடத்திலே தான் பிள்ளையை பிடித்துக் கொடுக்கிறார்கள். என் பிள்ளைய பாதுகாப்பா வளர்த்துக்கங்க அம்மா. பெருமானாருக்கு பால் கொடுத்தவர்கள் உம்மு ஐமன். அதனால ரசூலுல்லாஹ் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அழைக்கிற போது யா உம்மா என்று சொல்லித்தான் அழைப்பார்கள். யா உம்மா. பெருமானாரின் மீது அளவு கடந்த நேசம் கொண்ட உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் சொல்லுகிற போதே ஒரு நாள் சொல்லுகிறார்கள். இந்த வரலாற்றிலே ஒரு குறிப்பும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவங்க கல்யாணம் முடிச்சுக்கலையா? அவ்வளவு ஆற்றல் படைத்த அந்த பெண்மணி. மன் சர்ரஹு அய்யதஸவ்வஜ பிஅஹ்லில் ஜன்னah. சபையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாராவது சொர்க்கவாசியை திருமணம் முடிப்பதற்கு நாடுகிறீர்களா? சொர்க்கவாசியை திருமணம் முடிக்க நாடுகிறீர்களா? கேட்ட உடனே ஸைத் இப்னு ஹாரிஸா கையை தூக்கிட்டார். யாருமே சொல்லல பெருமானார். ஸைத் இப்னு ஹாரிஸா கையை தூக்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாசியான பெண் யார் தெரியுமா? உம்மு ஐமனை யார் திருமணம் முடிக்க நாடுகிறாரோ அவர் சொர்க்கவாசி முடிக்கிறார். ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு திருமணம் முடித்தார்கள். மூலமாக பிறந்த குழந்தைதான் பெருமானார் நேசம் கொண்ட உஸாமா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹு அக்பர். இந்த உம்மு ஐமன் வாழ்க்கையிலே 2 விஷயத்தை விட்டு செல்கிறார்கள். ஒன்று, இந்த சமூகத்திற்கு விருந்து கொடுப்பதில் உம்மு ஐமனுக்கு நிகர் யார்கள்? பெருமானாரின் காலத்தில் யாராவது வந்தா இஸ்லாத்திலே ஏற்று வருவார்கள், இஸ்லாத்தை பார்க்க வருவார்கள். அந்த வஃப்துகள் வருகிற போது விருந்து கொடுக்கிற பொறுப்பு சஹாபாக்கள் ஆளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு போவாங்க. 2 பேரு 4 பேரு. அந்த காலத்திலே ஸாத் ரலியல்லாஹு தஆலா வந்து எனக்கு 50 பேர் வேணும்னு கேட்பாங்க. விருந்தோம்பல்ல எனக்கு 50 பேர் வேணும். யாருமே கூட்டிட்டு போகல அப்படின்னா பெருமானார் அழைத்து செல்வாங்க. சுஹைல் இப்னு அபீ ஸாலிஹ் ஒரு குழுவோடு வருகிறார். சுஹைல் இப்னு அபீ ஸாலிஹ். இன்னொரு ரிவாயத்துல சாபித் இப்னு கைஸ் இப்னு சம்மாஸ்னு கூட வருது. ஆனா பெரும்பாலும் அறிவிப்பது சுஹைல் இப்னு அபீ ஸாலிஹ் வர்ற குழுவோடு வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு 4 பேருக்கு சமம். என்ன மாதிரி ஒரு 3 மடங்குன்னு வச்சுக்கோங்களேன். நாமளே பீப்பா மாதிரி இருக்கிறோம். ஒரு 3 மடங்கு. இவருக்கு சோறு கொடுக்க முடியாதுன்னு எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில மிச்சம் இருப்பவர்களை ரசூல் அழைத்து செல்வாங்க. பெருமானார் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான்னா அவங்க வீட்டுல தான் சாப்பாடு கிடையாது. 2 நாள் 3 நாள் பட்டினியாச்சு. அதனால் யார் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள்? யார் வீட்டிலே இல்லை என்பதே இல்லையோ அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். ஒரு 8 ரொட்டி சுடுற மாதிரி மாவு இருக்கிறது. உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா 4 ரொட்டியை சுட்டு 2 தட்டை அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹ் 1 2 சாப்பிடுவாங்க. இவங்க வந்த ஆளெல்லாம் பார்க்கல, உங்களைய பார்க்க மாட்டாங்கல்ல. 2 தட்டு வருது, 4 ரொட்டி. பெருமானார் ஒவ்வொன்றா வச்சாங்க. இந்த 4ஐ சாப்பிட்டுட்டு ஒரு ஆளை 4ஐ சாப்பிட்டுட்டு இப்படி ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமன் வேகமாக இன்னும் 2 ரொட்டியை சுட்டாங்க, கொடுத்து அனுப்புறாங்க. அந்த 2ஐயும் ரசூலுல்லாஹ் அவருக்கே வச்சாங்க. 6ஐயும் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. பெருமானார் 10லே தெரிஞ்சு உம்மு ஐமன். பொதுவா பொம்பளைகளுக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு பத்தாம போகுதுன்னு அப்படி லேசா எட்டி பார்ப்பாங்க இல்லையா? யாரா வந்திருக்கிறா? ரசூலுல்லாஹ் 2 பேர் தான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டாங்க. யாருன்னு அப்படி எட்டி பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு விறுவிறுத்து போச்சு. பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு கவலை. 6 ரொட்டி போனதல்ல, ரசூலுல்லாஹ்வினுடைய தட்டிலே ரொட்டியே படவில்லை. 6 அங்கதான் போயிருக்கு. உள்ள இருந்து அந்த அம்மா ஒரு சவுண்ட் விட்டுச்சு, அஜா அல்லாஹு மன் அஜா ரசூல்.
நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா ஓ வயிற்றுல வண்டு வைக்க நீயே தின்றுக்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கல. அத்தனையும் நீயே சாப்பிட்டுருக்க. ஆனா அறிவிக்கிறவர் அவர் தான் அறிவிக்கிறார். திட்ட வாங்கிட்டு 8 ரொட்டியையும் ஒருவரே சாப்பிட்டார். அடுத்த நாள் குழு வந்தது 3 நாள் தங்குவாங்க. 2வது நாள் யாராவது அவரை கூட்டு போவாங்களா? மதீனா முழுக்க பரவி விட்டது. ஒரு பெரிய ஆள் வந்திருக்கு, யாரும் கூட்டிட்டு போல. 2வது நாளும் உம்மு ஐமனே, 3வது நாள் உம்மு ஐமன். ஆனா ரொட்டி நிறைய சுட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு ரொட்டியை தான் சாப்பிட்டார், எனக்கு போதும் என்றார். காரணம் கேட்கிறார்கள், நாயகமே இன்றைக்கு உங்களின் நடைமுறையை கண்டு ஈமான் கொண்டே எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தீர்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதை சாப்பிட்டேன், சொல்லி சாப்பிட்டேன். ஒரு ரொட்டியிலேயே என் வயிறு நிரம்பி விட்டது நாயகன், என் வயிறு நிரம்பி விட்டது நாயகன். ஒரு பிஸ்மில்லாவின் ஆற்றல் இவ்வளவு என்றார். இந்த மதரசாக்கள் என்னென்ன செய்திகளை சொல்லிக் கொடுக்கிறது, எவ்வளவு வரக்கத்தை அள்ளி கொடுக்கிறது இல்லையா? அப்ப இங்க 2 பாடம். ஒன்று மதரசாக்கள் கொடுக்கிற பாடத்தில் பரக்கத், இன்னொன்று விருந்தோம்பல் கலாச்சாரம். இன்னைக்கு இது இல்லாமலே போயிடுது. ஒரு கல்யாணம்னு சொன்னா நாம பார்த்துருக்க ஒரு 10-15 நாள் அவ்வளவு ஆனந்தமா இருக்கு வீடு. இப்ப எத்தனை மணிக்கு கல்யாணம்னு கேட்கலாம் இல்லையா? நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வீட்டிலேயே நிலைமை மாறி போனது. அன்புக்குரியவர்களே, விருந்தோம்பல் காணாமல் போனது. அவங்க மனைவியினுடைய அக்கா தங்கச்சி வந்தா அதுக்கு ஒரு மாரியா, அண்ணன் தம்பி வந்தா அதுக்கு ஒரு மாரியா மரியாதை இருக்கு. கணவனுடைய அண்ணன் தம்பி வந்தா அதுக்கு வேற மாதிரி மரியாதை இருக்கிறது இல்லையா? மாத்தூர்ல எல்லாம் அப்படி இல்லை. நான் எங்க ஊரை சொல்றேன், ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த கலாச்சாரங்கள் உம்மு ஐமன் அன்றே உருவாக்கிய அற்புதமான நெறிமுறை. உணவின் மூலமாக இந்த சமூகத்திற்கு உணவின் மூலமாக அற்புதமான கலாச்சாரத்தை உருவாக்கி இஸ்லாத்தை வளர்த்தவர்கள். பெருமானாரினுடைய வஃபாத், உம்மு ஐமன் 2 நேரத்துல தான் தேம்பி அழுதாங்க. ஒன்று பெருமானார் வஃபாத்தான நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, இமாம் புகாரியே அறிவிக்கிறார்கள். 2 பேரும் வாங்க உம்மாவை பார்க்க போலாம், உம்மு ஐமனை பார்க்க போலாம் என்று போனா உம்மு ஐமன் தேம்பி அழுகிறார்கள். எதற்காக? ரசூல் வஃபாத்தாகி விட்டார்கள் என்பதற்காக அழுகிறீர்களா என்று கேட்கிற போது சொன்னார்கள் உம்மு ஐமன், இல்லை, வஹி முடிந்து விட்டது என்பதற்காக அழுகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தொண்டு ஜிப்ராயில் வஹியை கொண்டு வந்தார்கள். அந்த வஹியின் வருகை முடிந்து போய்விட்டதே, வஹியை போன்ற ஒரு பரக்கத் இல்லையே. அப்ப அந்த தேடல் எப்படி இருந்திருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய பெண்களுக்கான தேடல் என்னவாக இருக்கிறது? நாடகம் வராதா, நாளைக்கு வராதா, அவ என்ன நினைப்பாளோ தெரியலையே. 80 வயசு கிழவி கையிலே தஸ்பீகை வைத்துக் கொண்டு முசல்லாவிலே உட்கார்ந்து கொண்டு கிபிலாவாக நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நம்ம வீட்டுல என்ன நடக்க போதோ தெரியல. இந்த கிழவிக்கு கண்ணும் தெரிஞ்சு தொலையாது இல்லையா? இந்த நிலையிலே அது பார்த்துக் கொண்டு எத்தனை பேச்சுக்கள். அல்லாஹ் அக்பர், என்ன மாதிரி ஏறான் மலையில, என்ன மாதிரி போறான், நீ கபர்ல இறங்க போற. அதை பற்றிய கவலையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் யோசிக்கவள், வீட்டை திருத்துகிற வேலையை பார்க்கவள். அற்புதமான ரோல் மாடல் நமக்கு உம்மு ஐமன். 2வது அவங்க அழுதது உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மரணம். உமர் ரலியல்லாஹு வஃபாத்தான போது உம்மு ஐமன் தேம்பி அழுகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்கிற போது சொன்னார்கள், லகுஃபல் இஸ்லாம், இஸ்லாமே பலகீனப்பட்டு விட்டதே. உமர் வஃபாத்தாகி விட்டார்கள், இஸ்லாத்திற்கு வலிமை போய்விட்டது. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு தூர நோக்கு சிந்தனை அந்த பெண்ணுக்கு இருந்திருக்க வேண்டும். அவன் நமக்கு நம்முடைய தாய் குலங்களே, பட்டம் வாங்குகிற பெண்மணிகளே, என்றைக்கும் தூர நோக்கு சிந்தனை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்கு ரோல் மாடல் உம்மு ஐமன். 2வது ஒரு பெண்ணா உம்மு குல்சூம் பின்த் அலி, அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகள் உம்மு குல்சூம், காபிலத்துன் நிசா, பெண்களின் நர்ஸ் என்று பெயர். உமர் ரலியல்லாஹு திருமணம் முடிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு மகள் உமர் ரலியல்லாஹு. காரணம் சொல்கிறார்கள், சின்ன பிள்ளைதான். காரணம் சொல்கிறார்கள், என் மகளை ரசூலுக்கு கொடுத்திருக்கிறேன், ரசூலின் குடும்பத்திலிருந்து நஸபன் வ ஸஹரா,
ரசூலின் குடும்பத்தில் இருந்து நான் ஒரு பெண்ணை மணமுடிக்க வேண்டும் என்று மணமுடிக்கிறார்கள். நாம் எல்லாம் அறிந்த வரலாறு. ரோந்து வடம் வருகிறார்கள், பிரசவ வழியிலே ஒரு பெண்மணி துடிக்கிறார்கள். உமர் தான் உமர் என்றே காட்டாமல் நாட்டின் ஜனாதிபதி. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இந்த வரலாறு. தன் மனைவியை அழைத்து வந்து பிரசவ வேதனையை பார்க்க சொல்லுகிறார். குழந்தை பிரசவம் மனைவி, ஜனாதிபதியின் மனைவி பார்க்கிறாள். மனைவி பார்க்கிறார். அல்லாஹ் அக்பர். குழந்தை பிறந்த உடனே அமீருல் முஃமினீன் குழந்தை பிறந்துச்சு. அப்பதான் வீட்டுல இருக்கிற ஆளுக்கு தெரியும் வந்திருக்கிறது அமீருல் முஃமினீனும் அமீருல் முஃமினீன் மனைவி. அன்புக்குரியவர்களே, இந்த உம்மு குல்சூம் சமூக அக்கறை கொண்ட பெண்ணாக இருந்தார்கள். இதே மாதிரி நமக்கு சமூக அக்கறை வேண்டும். நம்ம ஊர்ல மாத்தூர்ல எத்தனை பேர் ஓதல அப்படிங்கிற அக்கறை யாருக்கு? நமக்கு தானே தேவை. நாம தேனீக்களை போல இந்த ஊர்வாசிகள் மாற வேண்டும். பட்டம் வாங்குகிற பெண்மணிகள் மாற வேண்டும். தேனீக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. என்னைக்குமே அது மலரில் உட்காருகிற போது மலருக்கு வலிக்காமல் அவன் ரெக்கை அடிச்சுக்கிட்டே புல் அந்த சுமைகளை மலரின் மீது சுமத்தார். மலருக்கு வலிக்காமல் அவர். நாமும் மதரசாவில் உட்காரும் போது மதரசாவுக்கு வலிக்காம உட்காரணும். மதரசாவுக்கு கஷ்டம் கொடுக்காம, பைத்துல் மாலை வீணடிக்காம. அதே மாதிரி அந்த தேனி தனக்கு கொஞ்சோடு தேன் கொடுத்ததற்காக, கொஞ்சம் தேன் கொடுத்ததற்காக காலுக்கு கீழ் ஒரு கானகத்தை கொண்டு செல்லும். மகரந்த சேர்க்கையை உருவாக்கி காடுகளை உருவாக்கிவிடும். அதே மாதிரி தானே நாமும் இதை செய்ய வேண்டும். சகாபாக்கள் இப்படித்தானே மகரந்த சேர்க்கையாய் மலர வைத்ததின் விளைவு இன்றைக்கு இத்தனை இஸ்லாமிய இதயங்கள். அதனால பட்டம் வாங்குகிற பெண்மணிகள், நீங்க தீன்குல தெருக்களுக்கு சென்று, நீங்க 10 பேருக்கு ஓதி கொடுக்கணும், 10 வீடுகளுக்கு நல்லதை சொல்லணும், தேனியாய் வாழ வேண்டும். உம்மு குல்சூம் அப்படித்தானே வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அக்பர். சமூக வேலைகளை செய்தார்கள். சமூக பிரச்சனை என்றால் மார்க்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்களும் தெரிந்து அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வருத்தமான செய்தி என்ன தெரியுமா? கல்யாணம் முடியுது, எல்லாம் நடக்குது, அந்த பிள்ளைக்கு குளிப்பின் கடமை என்னன்னு அறவே தெரியல. இது 100க்கு 90 பெண்களை நான் சொல்றேன். நம்ம சமூகத்துல கல்யாணம் முடிக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சு வந்துச்சு பொண்ணு, அம்மா குளிப்பின் கடமையை சொல்லுமா, ஜனாபத்து குளிப்புனா என்னம்மா தெரியல, நீங்க என்னன்னு கேட்குது, மனம் வலிக்கிறது. ஏனென்றால் அந்த தாய்க்கும் தெரியாது, பிள்ளைக்கும் சொல்லவில்லை, ஹராமிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களை இதற்காகத்தான் பேசுவார். சமூக அக்கறை இல்லை. ஒரு அழகா ஒரு கதை எழுதிட்டான். 2 சிங்கம் ஒண்ணு சேர்ந்துச்சான். ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுச்சு. ஏன்னா அந்த சின்ன பிள்ளை இருக்கிறதுனால சில கதைகளையும் சொல்ல வேண்டியது கிடைச்சி. 2 சிங்கம், ஒரு சிங்கம் சொல்லுச்சா, நான் காட்டுக்குள்ள போறேன், நீ நாட்டுக்குள்ள போ, 1 வருஷம் கழிச்சு சந்திக்கலாம், ஒரு கெட்டு கதிர வைக்கலாம். சரின்னு 2 சிங்கம், ஒண்ணு காட்டுக்குள்ள போச்சு, ஒண்ணு நாட்டுக்குள்ள போச்சு. 1 வருஷம் கழிச்சு 2 ஒண்ணா சேர்ந்துருச்சு. காட்டுக்குள்ள இருந்து வந்த சிங்கத்தை பார்த்தா மெலிஞ்சு போயிருக்கு. சிங்கமா இருந்தது பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி வருது. ஏன் இவ்வளவு மெலிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, காட்டேனா இந்த மனுஷன் வித்து பிளாட்டு போட்டு வீடாக்கிட்டான், சாப்பாடே இல்லை, அதனால மெலிஞ்சு போயிட்டேன். ஆனா வீட்டுக்குள்ள நாட்டுக்குள்ள போன சிங்கம் கொடுகொடுன்னு வருது. இந்த காட்டு சிங்கம் பார்த்து கேட்டுச்சா, நீ நாட்டுக்குள்ள போன கொடுகொடுன்னு வருவியே எப்படி? அப்ப சொல்லிச்சா, வேற ஒண்ணும் இல்ல, நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கேன், லிப்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல தான் தங்கி இருக்கேன், தனியா வந்தா நாட்டை போட்டுருவேன், அடிச்சு சாப்பிடுவேன், இதுவரைக்கும் எவனுமே என்னை தேடி வந்தது இல்லை. பக்கத்துல எவன் மௌத்தா போனா என்ன, என்ன கஷ்டமா இருந்தா என்ன, எதை பற்றியும் கவலை இல்லாமல் இன்றைக்கு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அழகாக அவன் எழுதுகிறான். உண்மையும் அதுதான். பக்கத்து வீடு ஏழ்மையில் இருக்கிறது, பக்கத்து வீட்டிலே குமர்கள் இருக்கிறார்கள், பக்கத்து வீட்டிலே படிப்புக்கு அவனுக்கு முடியும், ஆனால் வசதி இல்லை படிக்க வைப்பதற்கு. இதையெல்லாம் யார் பொறுப்பில் எடுக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். சமூக அக்கறை கொண்ட உம்மு குல்சூம் சமூக சீர்திருத்தத்தில் பெரிய பங்கு வகிக்கிறார்கள். 3வதாக உம்மு சலமா. இந்த உம்மத்திற்கு மந்திர சொற்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தவர்கள் உம்மு சலமா. உம்மு சலமா ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகளை பார்த்தா ரசூலுக்கு கிடைத்த மந்திர சொற்கள் இருக்கும். அதையெல்லாம் அதுக்கார்கள், உள்ளங்களை சீர்படுத்துகிற, உணர்வுகளை சீர்படுத்துகிற அதுக்கார்கள் நிறைய உம்மு சலமாவின் மூலமாகவே இந்த உம்மத்திற்கு கிடைக்கிறது.
ஒரு நாள் காலையில இருந்து தஸ்பீஹ் ஓதிட்டு இருக்காங்க. உம்மு சலமா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. பெருமானார் லோகர் நேரத்துல வந்து பாக்குறாங்க. உம்மு சலமா தஸ்பீஹ் ஓதிட்டு இருக்காங்க. போன ரசூலுல்லாஹ் அஸர் நேரம் வந்தாலும் உம்மு சலமா ஓதிட்டு இருக்காங்க தஸ்பீஹ். பெருமானார் சிரிச்சுட்டே போயிட்டாங்க. மகரிபுக்கு வந்தாலும் ஓதிட்டு இருக்காங்க. பொதுவாகவே பொம்பளைகளுக்கு ஆர்வம் வந்தா மொத்தமா வந்துடும். போயிடுச்சுனாலும் கரண்ட் ஆமான மாதிரி தான் மொத்தமா போயிடும். இஷாவுக்கு வந்தா ஓதிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, உம்மு சலமா காலையிலிருந்து தஸ்பீஹ் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆம் நாயகமே, உனக்கு ஒரு தஸ்பீஹை சொல்லி தரட்டுமா? அதை சொன்னால் மலக்குகளால் அதன் நன்மையை எழுதவே முடியாது. சொல்லி தரட்டுமா? சொல்லுங்கள் நாயகமே. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. எவ்வளவு அற்புதமான மந்திர சொற்கள்! இந்த உம்மத்தினுடைய கஷ்டங்களை நீக்குகிற லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். பெருமானார் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. நாயகமே வாய் முணுமுணுத்து கொண்டே இருக்கிறது என்ன காரணம்? இல்ல நான் லா ஹவ்ல, பெருமானார் சொல்றாங்க லா ஹவ்ல, அதனால் என்ன பயன் நாயகமே? 99 நோய்களுக்கு அதில் நிவாரணம், குறைந்தது கவலை. பெருமானார் சொல்லுகிறார்களே, இந்த உம்மத்திற்கு உம்மு சலமா கிடைத்தது பெரிய வாக்கியம். அன்புக்குரியவர்களே, நம்ம உம்மு சலமாக்கள் நாவிலே என்ன ஓடிக்கொண்டே இருக்கிறது? கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? இப்படி காபத்துல்லாவிலேயே ஒரு பாட்டு, என்னமோ ஒரு பாட்டுல கட்டிக்கிட்டு ஓடி போலாமான்னு வருங்க. அந்த பாட்டு ரிங்டோன காபத்துல்லால வச்சுட்டு ஒருத்தர் தவாப் பண்ணிட்டார். அன்புக்குரியவர்களே, நம் சமூகத்தினுடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறேன் இல்லையா? எனக்கே ஒருத்தர் சினிமா பாட்டு வச்சு இன்னைக்கு தான் மாத்தி விட்டு வந்தேன். ஆமா, நமக்கே நம்ம நிலைமையே. ரிங் வந்தாக்க ஒரு பாட்டு வருது, அம்மா அம்மான்னு கத்துது. அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். உம்மு சலமாவை போல நாமும் சமூகத்தை மாற்றுகிற ஆற்றல் படைத்த அதுக்கால்களை வீடுகளுக்குள்ளே கொண்டு வந்தோமா? சமூக மாற்றத்தில் ரிக்கர்களுக்கு பெரிய பங்குண்டு. அது குருமி அது குறுக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆன்மீகத்தினுடைய மொத்த விதை ரிக்கருக்குள் இருக்கிறது. நானாவது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு மாதிரி ஒரு வீரமங்கை. உம்மு ஹபீபா ரலியல்லாஹுடைய தகப்பனார் பேர் என்ன? ஆலிசா சொல்லக்கூடாது, வேற யாராவது சொல்லுங்களே பார்க்கலாம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலாவுடைய தகப்பனார் பேர் என்ன? அன்புக்குரியவர்களே, சிக்கல் தான், நாமளே சொல்லிடுவோம் இல்லையா? அபூ சுஃபியான். எல்லோரும் அறிமுகமான அபூ சுஃபியான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹுடைய தகப்பனார். நம்ம வீட்டுக்கு மனைவியினுடைய தகப்பனார் வந்தா என்ன மரியாதை? நம்ம மாமனார் வீட்டுக்கு வந்தா என்ன மரியாதை? நாம கீழே உட்காந்துருவோம். எங்க பாப்பா இருக்காங்க, எங்க அத்தா இருக்காமா, அவங்களுக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு அது பிடிக்கும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், ஆயிரம். ஆனால் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா ஒரு பெண் தன்னுடைய தகப்பனை விட கணவனை மதிக்க வேண்டும். இதுதான் சட்டம். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தகப்பனா கணவனா என்று வருகிற போது தகப்பனை விட கணவனை மதிக்கிற பெண் உயர்ந்தவன். ஆனா இன்னைக்கு அது நடக்குமா? தகப்பனை விட கணவனை மதிக்கிற ஒரு பெண் இருக்கிறாளா? அப்படி உருவாக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு அபூ சுஃபியான் வருகிறார். பெருமானார் அமருகிற அந்த நாற்காலியில உட்காரும் போது, இது என் கணவர் அமரும் நாற்காலி, இதுல உட்காரக்கூடாது, இது என் கணவர் அமரும் நாற்காலி. என்ன? கணவனின் மீது பாசம். உலகத்துல மனைவியை புகழுகிற கணவன்மார்கள் நிறைய பேர் உண்டு. எல்லாருமே அப்படிதான் இருப்பான். மனைவியை புகழ்றது, காலையும் நீயே மாலையும் நீயே, சூரியனே சந்திரனே, அதுவே இதுவே இல்லையா? ஹதீஸ் மாதிரி ஆட்கள் எல்லாம் அல்வா கொடுத்து புகழ்கிறது நிறைய. அப்ப அன்புக்குரியவர்களே, ஆனா என்னைக்காவது மனைவி கணவனை புகழ்ந்திருக்காளா? மாத்தூர்ல இருக்கிற மனைவிமார்கள் கணவனை புகழ்ந்திருக்கிறார்களா? நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா புகழ் நடக்குதுன்னு அர்த்தம். இந்த டிமானிட்டேஷன்ல எங்களெல்லாம் எப்படி புகழ்றாங்க தெரியுமா? என்னை அந்த ஊர்ல கேட்டாங்க, இந்த ஊர்ல கேட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து பாலும் கிணத்துல தவிட்டாங்க இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த கேசட்டை மட்டும் யாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடவாங்க. நான் குடியிருக்கணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். டிமானிட்டேஷன் நேரத்துல ஒரே ஒரு அம்மா கணவனை புகழ்ந்துச்சு, ஏங்க நீங்களும் 2000 ரூபாய் நோட்டு ஒண்ணு. டிமானிட்டேஷன்ல நீங்களும் 2000 ரூபாய் நோட்டு ஒண்ணு.
கணவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியா செல்லும், நானும் 2000 ரூபாய் நோட்டு ஒண்ணு. ஆமா, வைக்கவும் முடியல, மாற்றவும் முடியல, பெரிய சிக்கலா இருக்கு. அப்ப அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். ஆனால் ஒரு இல்லத்திலே இல்லம் சுபிச்சமாக இருக்க வேண்டுமானால், ஒரு குடும்பத்தின் அமைப்பு சரியாக இருக்க வேண்டுமானால், கணவனின் மீது தீராத அன்பு கொண்டவராக மனைவி இருக்க வேண்டும், மனைவியின் மீது தீராத அன்பு கொண்டவராக கணவன் இருக்க வேண்டும். அந்த அமைப்பு இன்றைக்கு இல்லங்களில் சிதறி போய் கிடக்கிறது. சமூக சீர்திருத்தம் குடும்பத்தில் இருந்து தொடங்குகிறது. அந்த குடும்பத்திலே கணவன் மனைவி உறவு கசந்த உறவுகளாக இருக்கிறது. 25 வருஷமா கணவனும் மனைவி பேசவில்லை. 25 வருஷம், 25 வருஷம். அல்லாஹ் அக்பர். எப்படிங்க நீங்க வாழ்ந்தீங்க? இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தென்காசி ஊர் பேரையே சொல்லுவேன். எப்படிங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இல்ல பிள்ளைகள்கிட்ட சாப்பாடு சொல்லுவோம், கொண்டு வந்து வைப்பாங்க, சாப்பிட்டுட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். 25 வருஷம். ஹஜ்ஜுக்கு வந்தும் கூட நாங்கள் 4 ஆண்டுகளாக பேசவில்லை. இன்னமும் என் கணவனிடத்தில் பேச எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்ன, காபத்துல்லாவிலே வைத்து சொன்ன மனைவியை கண்டிருக்கிறேன். ஹஜ்ஜுக்கு பிள்ளைகள் அனுப்பி இருக்கிறார்கள், காபாவிலேயே பேசவில்லை, எங்கோ நடப்பதை சொல்லவில்லை. இதற்குத்தான் இஸ்லாம். நம்ம வாழும் போது கணவன் மனைவி வாழ்க்கை ஒரே ஒரு நாள் கணவனின் கோபத்தோடு ஒரு மனைவி படுத்து விட்டால் மலக்குகள் சபிக்கிறார்கள் பெருமானார் சொன்னார். ஒரே ஒரு நாள். ஆனா இன்னைக்கு எத்தனை இல்லங்களில் விரிசல்கள். அதை சரி செய்வதற்காகத்தான் இஸ்லாம். அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக உம்மு சுலைம். அல்லாஹ் அக்பர். இந்த பெண்ணை சொல்றதா சொல்லிக்கிட்டே இருக்கணும். உம்மு சுலைம் மாலிக்கு பிறந்த குழந்தை அனஸ் ரலியல்லாஹு தஆலா. மாலிக் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. பிள்ளை எனக்கு வேணும்னு உம்மு சுலைம் சொல்றாங்க, மாலிக் எனக்கு வேணும்னு சொல்றாரு. கடைசியில பிள்ளை யார்த்த போது அவங்கள்ட்ட இருக்கட்டும், தாயிடத்திலே பிள்ளை செல்லுகிறது. அந்த தாய் வளர்க்கிறாங்க. உம்மு சுலைம் கணவர் போன விபத்துல பயணத்துல இறந்து போயிடுறாரு. அதற்கு பிறகு அபூ தல்ஹா உம்மு சுலைமை நான் கட்டிக் கொள்கிறேன் என்கிறார். உம்மு சுலைம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பெரிய வசதி படைத்தவர், பொருளாதாரம் அழகு அத்தனையும் குவித்து கிடக்கிற அபூ தல்ஹா, நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன். உம்மு சுலைம் சொன்னாங்க, உங்களை போன்றவர் எனக்கு கணவனாக கிடைப்பது பெரிய வாக்கியம் தான். ஆனால் நீங்கள் இஸ்லாத்திலே இல்லையே, ஒரு பெரிய தடை இருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்றால் அதையே மகராக வைத்து மனம் முடித்துக் கொள்கிறேன். இஸ்லாத்தை மகராக வைத்து மனம் முடித்தவர்கள் உம்மு சுலைம். மகள் என்ன? இஸ்லாம். அல்லாஹு அக்பர். ஹஜ்ரத் சொன்னாங்களா இல்லையா? குதுப்கானாவை பார்த்து கிதாபை படித்ததால் அவள் மணாளராக வர வேண்டும் என்று. நாம இன்னைக்கு ஃபிக்ஹ், ஹனபி ஃபிக்ஹினுடைய ஃபத்வா கிதாப் எதுங்க? பதாயிஉ ஸனாயா. அதை எழுதியவர்கள் அல்லாமா காசானி. அல்லாமா காசானியின் வரலாறு ரொம்ப ஒரு அற்புதமான வரலாறு. 14 பாகம், அவ்வளவு மசாயில் எழுதிட்டு அவங்க உஸ்தாதிட்ட கொடுத்தாங்களாம், அலாவுத்தீனை சமர்கந்திட்ட. இதுல ஏதாவது தவறு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. 14 தவறுகளை கண்டுபிடித்து கொடுக்கிறார். கொடுத்ததோடு சேர்த்து தன் மகள் ஃபாத்திமாவிடத்திலே கொடுக்கிறார்கள். இதுல தவறு இருக்கான்னு அந்த அம்மா பார்த்துட்டு, ஃபாத்திமா பார்த்துட்டு 50 தவறுகளை சரி செய்கிறார்கள். நம்ம காசாடி சொன்னாங்க உஸ்தாதிட்ட, உஸ்தாத் உங்க மகளை எனக்கு கொடுப்பீங்களா? கல்யாணம் முடிக்காத மக, நானும் கல்யாணம் முடிக்காத ஆளு, உங்க மகளை எனக்கு கொடுப்பீங்களா? ஒரு பெரிய அறிவாளி அல்லவா காசாணி. கேட்ட உடனே உஸ்தாது மகள்கிட்ட கேட்கிறாங்க, அம்மா இந்த காசாணி கேட்கிறாரு, நீ கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்றாரு, நீ கல்யாணம் முடிச்சுக்கிறியா? அந்த புள்ள சொன்னது, அவர் எழுதின கிதாபை எனக்கு மகரா தருவாரா? நான் மனம் முடித்துக் கொள்கிறேன். இந்த கல்வியையே மகராக வைத்து மனம் முடித்துக் கொண்டவர்கள் அல்லவா காசாணி. இதெல்லாம் எதனால் கிடைத்தது என்றால், மார்க்க ஞானம் சிறிய வயதிலேயே கிடைத்ததால் ஏற்பட்ட விலை. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்ட்ட எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வருமா? ஆடி கொடுப்பாரா? இல்லையா? அந்த பட்டு சேலையா, இந்த பட்டு சேலையா? இதுதானே வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கல்வியை மகராக, இஸ்லாத்தை மகராக வைத்து மனம் முடித்தவர்களின் வரலாறுகளை பார்த்தோம். அல்லாஹ் அக்பர். பெருமானாரினுடைய ஆசார்கள் எல்லாம் உம்மு சுலைமிடத்தில் தான் கடைசி வரை இருந்தது. ஹஜ்ஜில பெருமானார் மொட்டை அடிச்சு முடிய வலிச்சு ஒரு பகுதியை அபூ தல்ஹா ரலியல்லாஹு இடத்துல உம்மு சுலைம் அபூ தல்ஹாவிடத்திலே கொடுக்கிறார்கள். அந்த வீட்டிலிருந்து தான்
ரசூலின் முடி உலகத்திற்கு பகிரப்படுகிறது. ரசூல் முடி நம்ம முடியை போல அல்ல, அது ஒரு முடிசூடா மன்னன் ரசூலுல்லாஹ் இல்லையா? நாம முடி அல்லாஹ் அக்பர். இந்த முடிக்கு என்ன வேல்யூ இருக்கிறது? பில்கேட்ஸ் முடிக்கு என்ன வேல்யூ இருக்கிறது? உலகத்திலே யாருடைய முடிக்கும் வேல்யூ இல்லை, பெருமானாரினுடைய முடியும் மதிக்கத்தக்கது. சனது இருக்கிறது, முடிக்கு சனத். அல்லாஹ் அக்பர். உம்மு சுலைம் அற்புதமான ரோல் மாடல். பெருமானாருக்கு பசின்னு சொன்னா உம்மு சுலைமுக்கு மனம் வலிக்குமா? ரசூல் இங்கே கஷ்டப்படுறாங்கன்னா நிறைய இடத்துல பெருமானாருக்கு வலிமா கொடுத்தது யார் என்று பார்த்தால் உம்மு சுலைமாக இருப்பாங்க. பாயாச காட்சி கொண்டு வந்துருவாங்க. இந்த புகாரில ஒரு அழகான ஹதீஸ் வரும். உஸ்தாது நடத்தும் போது அவ்வளவு அழகா இருக்கும். பெருமானார் இதே மாதிரி உட்கார்ந்து மஸ்ஜித்ல பெருமானாரை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான பசி. இதை உணர்ந்த உம்மு சுலைம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 4 ரொட்டியை சுட்டு கொடுத்து விட்டாங்க. சின்ன பிள்ளை தானே, வரும்போதே எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அங்க வெளியே இருந்து அந்த அனஸ் அப்படி 4 ரொட்டியை காட்டினாரா ரசூலுல்லாஹ். நாயகமே உங்களுக்கு எங்க அம்மா கொடுத்து விட்டுருக்குங்கிறத ரொட்டியை தூக்கி அப்படி காட்டுறேன். ரசூலுல்லாஹ் தனியாக சாப்பிடுவதற்கு நம் தலைவர்களை போன்றில்லையே. பெருமானார் சொன்னாங்களாம், தோழர்களே நீங்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறீர்கள், இன்றைக்கு உம்மு சுலைமின் வீட்டில் நமக்கு விருந்து. அனஸ் ரொட்டியை காட்டுகிறான். அனஸ் ரலியல்லாஹு தலதறிக்க ஓடுறார். அம்மா இருக்கிற 4 ரொட்டியை கொடுத்தீங்க, ரசூலுல்லாஹ் 100 பேரை கூட்டிட்டு வர்றாங்க. ஆனால் உம்மு சுலைம் ரசூலின் மீது கொண்ட நம்பிக்கை, தம்பி ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகிறது தம்பி, நாம் காத்துக் கொண்டிருக்கலாம். சின்ன வீடு, அந்த 90-100 பேர்கள் 10 பேரா சாப்பிட்டாங்க. அந்த 4 ரொட்டியை தான் பெருமானார் துண்டாக்கி வைத்திருந்தார்கள். அப்படியே இருந்தது, அது பரக்கத்து இருந்தது. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, இந்த உம்மு சுலைம் என்ன அழகான பாடம்! இந்த உம்மத்திற்கு கொடுக்கிற பாடங்கள் ஏராளம் இல்லையா? சின்ன பிள்ளை ரசூலுல்லாஹ் போகும்போதெல்லாம் விளையாட்டு போவாங்க. உம்மு சுலைமினுடைய பிள்ளைகளிடத்தில் எல்லாம் பெருமானார் விளையாட்டு விட்டு செல்வாங்க. குழந்தை இறந்து போச்சு, அபூ தல்ஹா வர்ற வீட்டுல பிள்ளை இறந்து போச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆனா எதையுமே காட்டிக்காம இரவு முழுவதும் சந்தோஷமாக இருந்தார்கள். மறுநாள் காலை, எங்க உங்கள்கிட்ட ஒருத்தர் அமானிதம் கொடுத்தாக்கா அந்த அமானிதத்தை நீங்க என்னங்க செய்வீங்க? அதை திருப்பி கொடுத்துடணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதம் குழந்தையை எடுத்துக் கொண்டான். எவ்வளவு பொறுமை! குடும்பத்தில் அவர்களே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெண் பொறுமையாக இருந்தால் அந்த இல்லம் சுபிச்சமான இல்லமாக மாறும். கொஞ்சம் கூட பொறுமை இல்லாத நிலை இன்றைக்கு சமூகத்தில் நிலவி வருகிறது. எந்த இல்லத்துல பொறுமை இருக்கு? அல்லாஹ் இப்ப கல்யாணம் பண்ண புதுசுல சென்னையில நடந்ததை சொல்றேன். அந்த அம்மாவுடைய மனைவியுடைய மாமியா விளக்கமாத்தை எடுத்து அவ மாடியில இருந்து இறங்கி வரும்போது கூட்டிட்டு வந்துருக்கு. இதே எடுத்து விளக்கமாத்தை எடுத்து கூட்டிட்டு வந்து, நான் வரும்போது விளக்கமாத்தை எடுத்து என் மாமியா கூப்பிடுதுன்னா அப்ப என்ன அப்படின்னு அடிக்கிறது தானே. இந்த அம்மாவா முடிவு பண்ணிட்டு அவங்க அக்காவுக்கு போன் பண்ணுது. ராத்திரி 1 மணிக்கு வந்த பிரச்சனையை சொல்லுகிறேன். இந்த மாதிரி நான் மாடியில இருந்து இறங்கும் போது என் மாமி விளக்கமாத்தை எடுத்து கூட்டிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரியா தெரியுது. உடனே அந்த தகப்பன் இல்லையா, நிறைய தகப்பனுக்கு லூஸ் தகப்பனாவே இருக்கிறான். அப்படியா? உடனே நான் ஓடவுக்கு போன் பண்ணேன், உடனே இறங்கி வந்து அந்த வீட்டுல 1 நிமிஷம் இருக்க வேணாம். அப்படியா சொல்றது? கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே தகப்பனை நடத்தும் போது 2 பேரும் சேர்ந்து வர்றது அல்லவா, இல்லாட்டி அங்கேயே நீ ஜனாதா கவலை இல்லை. அந்த இல்லம் எப்படி இருக்கும்? எல்லாம் பிரிந்து போனது. 1 மணிக்கு ஒரு பெண் ஓடாத ஏறி போனா அந்த குடும்பம் வச்சுக்குமா? பிரச்சனை ஆரம்பமாக்கி விடுகிறது. நடந்து கொண்டிருப்பதை சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, நம் சமூகத்தில் நடக்கிறது. அல்லாஹ் அக்பர். ஆனால் அந்த சாபிரா எப்படி இருந்தார்கள் வரலாறு பேசுகிறது. அடுத்த பெண்மணி அன்புக்குரியவர்களே, 6ஆவதாக வரக்கூடியவர்கள் தான் உம்மு தர்தா ரலியல்லாஹு தஆலா. அழகான ரோல் மாடல். கணவன் சொன்னா அப்படி கட்டுப்படும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் ஐடி படிக்கிற பிள்ளைகள் எல்லாம், இளைஞர்கள் எல்லாம் எனக்கு ஆலிமாவான பொண்ணு வேணும்னு கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு காலேஜுக்கு போன நிலைமை என்ன. அதனால ஆலிமா பொண்ணு எனக்கு கொடுங்க. அல்லாஹ் அக்பர். அந்த உம்மு தஹ்ரா வமை யுக்ரிஹுல்லாஹ கர்தன் ஹஸனா என்ற வசனம் இறங்குகிறது. அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் யார் தருவது என்ற வசனம் இறங்குகிறது. உடனே
ரசூலுல்லாஹி அபூ தஹ்தா போறாரு, நாயகமே நான் அல்லாஹ்வுக்கு கடை கொடுக்கிறேன், எனக்கு 2 தோட்டம் இருக்கு, பள்ளிவாசல ஒட்டி ஒரு தோட்டம், கொஞ்சம் தூரத்துல ஒரு தோட்டம், ரெண்டையுமே அல்லாஹ்வுக்காக கொடுத்து விடுறேன். பெருமானார் சொன்னாங்க, 2 வேணாம், ஒரு குடும்ப ஏழை ஆயிடும், 1 கொடுத்துரு, நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. பெருமானார் மதீனாவுக்கு பக்கத்துல இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன், தூரத்துல இருக்கிறத நீங்க வச்சுக்கங்க. அந்த பக்கத்துல இருக்கிற தோட்டத்துலதான் மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த அபூ தஹ்தா தோட்டத்துக்கு வெளியே நின்றுகிட்டு, மா உம்மு தஹ்தா, இந்த தோட்டத்தை நான் ரசூலுக்கு கொடுத்து விட்டேன், அதனால் நீ வெளியே வா. அந்த அம்மா ஒரு வார்த்தை தான் சொல்லுச்சு, ரபிஹல்லாஹு திஜாரதக், அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத் செய்வானாக. கணவனுக்கு அப்படியே கட்டுப்பட்டவனை. இன்னைக்கு நாம மாத்தூர்ல பயான கேட்டு ஆர்வத்துல 2 வீட்டுல ஒரு வீட்டை நான் பள்ளியாச்சல கூப்பிட்டேம்மா, இந்த வீட்டுல நம்ம இருந்துக்கலாம்மா, என்ன செய்வா, அடுத்த வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா? ஐயா நம்ம பிள்ளைகள நடுத்தெருவில் நிக்க வைக்கிறீங்க, ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிற நீ இல்லையா? நிறைய வீட்டுல சொல்லி கொடுக்கறதே பிள்ளைகளுக்கு என்னன்னா, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பேன் லூஸ், அது பேச்சை கேட்காது, கேட்டா நீ விளக்க மாட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்ட. இப்படியே சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதால் பிள்ளைகளுக்கு தகப்பன் தரவாக தெரிகிறார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக நம்முடைய இல்லத்தை சீர்படுத்துவதற்கு ரோல் மாடல் அன்பிற்குரியவர்களே யார்தான்? உம்மு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா. அடுத்து 7வதாக உம்மே கஃப்ரா. அல்லாஹ் அக்பர், வீரமங்கை உம்மே கஃப்ரா. 9 வயசு 11 வயசு பிள்ளையை கொண்டு வந்து முஹப்பித் முஆத கொண்டு வந்து நீங்க பதில் போர்க்களத்திற்கு கொண்டு செல்லுங்க நாயகமே. 9 வயசு 11 வயசு நல்ல சண்டை போடுவானுங்க நாயகமே. 15 வயசுக்கு மேல நம்ம எடுக்கிறது இல்லமா, நீங்க சண்டை வச்சு பாருங்க நாயகமே. 2 பேருக்கு சண்டை, தம்பி அண்ணன்ட்ட காலை கழிக்கிறாரு, அண்ணா இன்னைக்கு மட்டும் தோத்துருங்க அண்ணா, காலம் முழுக்க நீங்கள் சொல்வதை கேட்கிறேன் அண்ணா, இன்னைக்கு மட்டும் தோத்துருங்க. அண்ணன் மேல தம்பி ஏறி உட்கார ரசூல் தம்பிக்கு மட்டும் அனுமதி கொடுத்து விட்டு அண்ணனுக்கு கொடுக்காமல் இருக்க முடியுமா? 2 பேருக்கு அனுமதி கொடுத்து துருக்கிக்காரை கொடுத்து அனுப்பினார்களே, அபூஜைகளை வெட்ட சிறுவர்கள். அந்த தாய் வீரமிக்க தாய். நாம வாழை கொடுத்துல அனுப்ப வேணாம், பெற்றோர்கள் பிள்ளைகளை மதரசா அனுப்புது போதும் இல்லையா? பெரிய போரே இங்க எது சொன்னா, பெரிய ஜிஹாதே மதரசாக்கு வரும். ஜிஹாதிலேயே பெரிய ஜிஹாத். நிறைய பேர் மதரசாவை பார்த்தாலே பறக்கும் இல்லையா? அன்புக்குரியவர்களே, இன்னொரு பக்கம் 8வதாக ஒரு வீரமங்கை இருக்கிறார்கள், உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா. தாருல் அர்கமுக்கு முன்னாடியே அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்று, அந்த அம்மா பல பேருக்கு ஏகத்துவத்தை சொல்லுது, புருஷன் இஸ்லாத்தை ஏற்கல. ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிற போது, அந்த நேரத்தில் இருக்கிற தொழுகை தொழுது கொண்டிருக்கிற போது புருஷன் பார்த்துட்டு, நீ யாரை ஈமான் கொண்டிருக்கிறாய்? உன்னையும் என்னையும் விண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவனை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல, முடிய புடிச்சு முன்னாடி இருக்கிற செவத்தில் அடிச்சு அடிச்சு ரத்தம் வடிகிறது. அல்லாஹ்வாக அல்லாஹ்வாக அல்லாஹ்வாக. உம்மு ஹத்தீமினுடைய கணவன் துணிச்சல் இல்லையா, நேரா நான் முகம்மதிடத்திலேயே கொண்டு செல்கிறேன், இந்த கஷ்டத்தை முகம்மது பார்க்கட்டும். பெருமானாருக்கு முன்னாடி போய் அடிக்கிற போது அந்த தாய், அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாயகமே, என் கணவனின் இதாயத்திற்காக துவாச்சு. பெருமானார் கரம் ஏந்துகிறார்கள், வேறு துவாதான் செய்கிறார்கள். அதே இடத்தில் ஈமான், அல்லாஹ் உம்மு ஹத்தீமினுடைய கணவனுக்கு ஹிதாயத்தை கொண்டு. அல்லாஹ் அக்பர். உம்மு ஹத்தீம் எவ்வளவு பிரச்சனை வந்தால் ஏகத்துவத்தை விட மாட்டேன். இன்னைக்கு புர்காவை போட்டுட்டு கோயில்ல நிக்கிற பெண்கள், புர்காவை போட்டுட்டு ஜோசியம் பார்க்கிற பெண்கள், புர்காவை போட்டுட்டு நாய் நட்சத்திரம் பார்த்து திருமணம் வைக்கிற நிகழ்வுகள் நடக்காமல் இல்லை. அல்லாஹ் அக்பர். 9வதாக ஒரு பெண்மணி உம்மு குல்சூம் பின்த் உக்பத் இப்னு அபீ முகைத். அல்லாஹ் அக்பர். கொடும் பாவி. அவங்க அந்த கொடும் பாவியின் மகள் இஸ்லாத்தை ஏற்றாங்க. பெருமானார் ஹிஜ்ரத்திற்கு சென்றதற்கு பிறகு தன்னந்தனியாக மக்காவிலிருந்து மதீனா எத்தனை கிலோமீட்டர் நேரம் போயிட்டு வந்து சொல்லுங்களேன் பார்க்கலாம். 450 கிலோமீட்டர் தனியாக ஒரு பெண்மணி ரசூலை காண்பதற்காக சென்றார்கள். எவ்வளவு தேட்டம்! அந்த தேட்டம் நமக்கு வர வேண்டாமா? நிறைவாக உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா, ரலியல்லாஹு தஆலாவினுடைய சகோதரி உம்மு ஹானி வாழ்நாள்ல
உம்முஹானியை பாத்திமா ரலியல்லாஹு மாதிரி உம்முஹானியை பார்த்தவர்கள் இல்லை. புர்காவோடு வர்தாவோடு தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர்கள். இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய பெண்கள் வெளியே அழைக்கிற புர்காவை காணோம். புர்கா கலாச்சாரம் இல்லாமல் போனது. உம்மஹானியின் வரலாறுகளை படியுங்கள். அந்த உம்மஹானிக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த மரியாதை என்ன தெரியுமா? கத அஜர்நாமன் அஜர்த்தி. நீ யாருக்கு சொன்னாலும் எதிரிகளுக்கு கூட நாம் அழைக்கலம் அளிக்கிறோம். அப்ப அந்த பெண்ணுக்கு இருந்த மார்க்கப்பட்டு நாம ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? எங்க இருந்தாலும் புர்காவை கரெக்டா புருஷனே கழட்டி சொல்றான். என் கூட வண்டியில வர்றதா நீ புர்காவை கழட்டு. ஊர்ல வர்ற நாதாரிகளுக்கு எல்லாம் நீ போய் வரவேற்பு கொடுக்கணும். இந்து சகோதரர்களுக்கு எல்லாம் வரவேற்பு. அல்லாஹ் அக்பர். உம்மு பஜ்ஜா அபூ சுஃபியானுடைய மனைவி. அபூ சுஃபியான் ஒருத்தர் கூப்பிட்டு வர்றாரு. இவருக்கு ஆண்மை நீக்கியவர், இவருக்கு ஆண்மை கிடையாது, இவருக்கெல்லாம் நீ வந்து நாடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதனால நீ வா என்று சொல்லுகிற போது நேரா உம்மு பஜ்ஜா ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. என் கணவர் இப்படி சொல்லுகிறார் நாயகமே, நான் என்னுடைய உள்மனம் சொல்லுகிறது, ஒரு காலத்திலும் நான் நிற்க மாட்டேன். பெருமானார் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனா இன்னைக்கு மார்க்கத்தை எடுத்து நடக்கிற பெண்கள் உண்டா? இவர்கள் எல்லாம் ரோல் மாடல்கள். இதையெல்லாம் தாண்டி ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அற்புதமான ரோல் மாடல். நாம தென்காசிக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிஸ்மான் பட்டமணி விழாவுக்கு போனோம். அங்க ஒரு அதிசயம் நடந்தது. பட்டம் வாங்குகிற பெண்மணியினுடைய பெற்றோர்கள் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். இந்த பிள்ளை வந்து 3 வருஷமா ஓதுறதுல உங்க வீட்டுல என்ன மாற்றம் ஏற்பட்டது? யூசுப் அன்சாரி ஹஜ்ரத் ஏற்படுத்திய அந்த அன்சாரியா பெண்கள் மதரசால போகும்போது ஒரே ஒருவர் எழுந்தா, நிறைய பேர் பேசினாங்க. அதுல ஒருத்தர் எதிர்ச்சாரு. எதிர்த்து பேசினா, நான் கைவண்டி ஓட்டி கொண்டிருக்கிறேன், 5 நேரம் என்னால தொழுக முடியாது, ஜுமாக்களுக்கு கூட எப்பொழுதாவது நான் போவேன், தொடர்ந்து போக முடியாது. என் பிள்ளை ஓத வந்துச்சு. ஒரு நாள் இரவு 3:30 மணிக்கு நான் சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்து சென்றேன். சிறுநீர் கழிக்க போயிட்டு வரும்போது என் பிள்ளை 2 கரங்களையும் ஏந்தி தொழுது விட்டு என் மாப்பாவை தொழுகையாளி ஆக்கிறல்லா, என் மாப்பாவை தொழுகையாக்கிறல்லா, தொழுகையாளியாக ஆக்கிறல்லா, என் மாப்பா ஈமானோடு மௌத்தாக்கல்லா, ஈமானோடு மௌத்தாக்கல்லா என்றே என் பிள்ளை துஆ செய்து கொண்டிருப்பதை கேட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு தஹஜ்ஜத் தப்பவில்லை. என் பிள்ளை சொன்ன அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு தஹஜ்ஜத் போகவில்லை. என் பிள்ளையை தொழுகையாளியாக்கிய மகள் பத்தாதா? நிஸ்வான் எதற்கு ஒரு பெண் பிள்ளை நினைத்தாள், ஒரு நிஸ்வானில் ஓதிய மாணவி நினைத்தாள், குர்ஆனையும் ஹதீஸையும் உள்ளே கொண்டு போகிற போது அசர், உலகத்திலேயே பெரிய அசர் உள்ள ஆட்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உண்டு. அதனால நீங்க போய் ஒரு குடும்பத்தில் அசரை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு இதுதான் தேவை. வெறும் பேச்சுக்கள் சடங்குகளாக மாறிவிடக் கூடாது, சடங்குகளாக ஆகிவிடக் கூடாது. நாம் ருசுமாத்துகளை விட்டுவிட்டு அசர் உள்ளவர்களாக, உணவாட அளிப்பவர்களாக, குடும்பத்தை சீர்திருத்தி, சமூகத்தை சீர்திருத்தி நாம் நல்லவர்களாக மாற வேண்டும். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வகையான வழிகளையும் செய்ய வேண்டும். இந்த மாத்தூர் அன்னை ஆயிஷா நிஸ்வானை அல்லாஹ் கியாமத் நாள் வரை ஜொலிக்க செய்ய வேண்டும். இன்றைக்கு பட்டம் வாங்கியதை போல பல 100 பிள்ளைகள் மாத்தூரில் இருக்கிற அத்துணை பெண்களும் ஆடி மக்களாக, அத்துணை பேர்களும் குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக மாற வேண்டும். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. இதற்கு யாரெல்லாம் உடலால், பொருளால், உள்ளத்தால் தியாகம் செய்கிறார்களோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஏராளமான நியாமத்துக்களை அள்ளி அருள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹுரு தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.